இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, காடை ரோஸ்ட் இது எல்லாமே வேணும். அப்புறம் இந்த டெசர்ட் ஐட்டம்லாம் செய்ய தெரியுமா? தெரிலனா போன்ல பார்த்துட்டு கத்துக்கிட்டு செய், சரியா? சித்ரா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் பண்ணித்தரேன். நிஜமாவா சொல்றீங்க? என்ன வேணும்? எனக்காக பால் கொழுக்கட்டை பண்ணி தரீங்களா? அவ்வளவுதானே, இப்பவே பண்ணித்தரேன். பாத்தியா இந்து, இதான் உலகத்திலேயே 8வது அதிசயம். அக்கா சும்மா இருங்கக்கா. உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். என்ன இருந்தாலும் சுகுணாக்கா சித்ராவோட அம்மா. அப்ப அவங்களுக்குள்ளயும் அந்த ஒரு பாசம் இருக்கும்ல. நீதான்டா என் அரசியல் வாரிசு. என்ன சொல்ற? என்ன பேசிட்டு இருக்க? நான் சொல்றது சரிதான்டா. என் மானத்தை காப்பாத்திருக்கான்டா இவன் தான்டா. இவன் தான்டா என் அரசியல் வாரிசு. கர்ணா என்னட்டவா? சமையல் வேலைலாம் முடிஞ்சதா? என்ன பார்த்தா சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சும்மா நிக்கிற மாதிரி தெரியுதா? லூசு. இதுக்குத்தான் நான் அவங்ககிட்ட அப்பவே சொன்னேன் வேண்டான்னு. எவன்கிட்ட எப்பவே சொன்ன? ஏய், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா ஒன்னு ஆமான்னு சொல்லு, இல்ல இல்லன்னு சொல்லு. சும்மா அதை விட்டுட்டு என்கிட்ட 1008 கேள்வி கேட்டு இருக்க கூடாது, புரியுதா? சரி, உனக்கு இப்ப என்னதான் வேணும்? இது வேற நடுவில் வந்துட்டு. சமையல் வேலை முடிஞ்சிருச்சா? முடிய போகுது. இப்ப என்ன? அதான் உனக்கு வேலை முடிய போகுதுல்ல. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னா, ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா, நம்ம 2 பேரும் வெளியே போயிட்டு வந்துடலாம். வெளியே போறோமா? எங்க போறோம்? எதுக்கு போறோம்? எப்படி போறோம்? எதுல போறோம்? உங்ககிட்ட எங்க போறோம், எப்படி போறோம், எதுல போறோம், எதுக்காக போறோம், இதுக்கெல்லாம் பதில் சொன்னாதான் வருவியா? என்னாச்சு இவனுக்கு? ஒரு மாதிரியா இருக்கானே. இன்னைக்கு தடவையா கிருபான என்ன தம்பின்னு சொல்லிட்டார். அதை கேட்கிறப்போ எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? இவ்வளோ வருஷமா நானும் அவரை அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்டுருக்கேன். அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இன்னைக்கு அவர் என்ன தம்பின்னு கூப்பிட்டார். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? அந்த கவுன்சிலரை புடிச்சிட்டு போய் பிரஸ் முன்னாடி நிப்பாட்டினேன் பாத்தியா, அதான். என்னதான் அதை பண்ணியிருந்தாலும் அதுக்கு ஐடியா கொடுத்தது நீ தானே.
அதனால தான் உனக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கலான்னு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். இப்ப புரியுது. சரி, நானும் உனக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு ட்ரீட்டா? எதுக்கு? என் அக்கா கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடந்ததுக்கு நீ மட்டும்தான் காரணம். அன்னைக்கு அந்த 10 லட்சம் ரூபாவை நீ கொண்டு வந்து கொடுக்கலனா என் அக்கா கல்யாணம் நடந்திருக்காது. அந்த கார்த்தி அவன் மாமா பொண்ணையே கல்யாணம் பண்ணிருப்பான். நல்ல வேலை நீ வந்து ஹெல்ப் பண்ண. நானும் ரொம்ப நாளா உனக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இப்ப எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. அதனால நானும் உனக்கு இன்னைக்கு ட்ரீட் கொடுக்கறேன். பார், நமக்கு ட்ரீட் எல்லாம் செட் ஆகாது. அதெல்லாம் வேணாம். ஓகே, நீ ட்ரீட் கொடுத்தா நான் என்ன சாப்பிட மாட்டேன் நான் சொல்ல போறேன். ஆனால் இந்த மாதிரி பார்க்கறத கொஞ்சம் நிப்பாட்டலாம். நான் இதுக்கெல்லாம் பழகிட்டேன். ஆனால் வேற யாராச்சும் பார்த்தாங்கன்னா வச்சுக்கோயேன், அப்படியே பயந்து ஓடிடுவாங்க. சரி, அப்போ ஒண்ணு பண்ணுவோம். நீ சாப்பிடுறதுக்கு நான் பில் பே பண்றேன். அதே மாதிரி நான் சாப்பிடுறதுக்கு நீ பில் பே பண்ணு. அப்போ 2 பேரும் ட்ரீட் கொடுத்த மாதிரி ஆயிடும்ல. ஓகேவா? ஓகே, போலாமா? வா. எங்கள் ஹோட்டல் சார்பாக நாங்கள் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறோம் சார். நாங்கள் ஒரு லக்கி கப்புளை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு எங்கள் ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்க போகிறோம் சார். நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். சார், நீங்கள் இதில் கலந்துக்கணும் சார். இந்த பவுலில் நிறைய சாக்லேட்ஸ் இருக்குது சார். இதில் ஒரே ஒரு சாக்லேட்டில் தான் லக்கி கப்புள்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த சாக்லேட்டை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் தான் இந்த வருஷம் எங்கள் ரெஸ்டாரண்ட்டோட லவ்லி கப்புள் சார். இந்த யார் சார் சாக்லேட் எடுக்கிறீங்க? நீங்களா இல்லை மேடமா? இந்த அவங்களே எடுத்தோம். ஓபன் பண்ணி பாருங்க மேடம். சார், ஒரு நிமிஷம் கொடுங்க சார். கொடுங்க சார். கங்க்ராச்சுலேஷன் சார். மேடம், கங்க்ராட்ஸ். நீங்கள் தான் இந்த வருஷம் எங்கள் ரெஸ்டாரண்ட்டோட லக்கி அண்ட் லவ்லி கப்புள். உங்கள் 2 பேருக்குமே எங்கள் ரெஸ்டாரண்ட்ல இருந்து கிஃப்ட் கொடுப்போம். அது மட்டும் இல்லை சார், உங்கள் பில்லில் 50% ஆஃபர் இருக்குது சார்.